பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்துள்ளது மகாராஷ்டிர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் அதன் ஒரு அணிக்கு ஏக்நாத் ஷிண்டேவும் மற்றொரு அணிக்கு உத்தவ் தாக்கரேவும் தலைவராக உள்ளனர். இதில் ஏக்நாத் ஷிண்டே கடந்த முறை பாஜக கூட்டணியில் முதலமைச்சராக இருந்த நிலையில் தற்போது அவர் துணை முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த தேவ்நாத் பட்னாவிஸ் செயல்பட்டு வருகிறார். தற்போது அங்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் அங்குள்ள கட்சிகள் கூட்டணியின்றி தனித்தனியாகவே போட்டியிட்டன. இதில் அம்பர்நாத் நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 60 வார்டுகள் கொண்ட இந்த நகராட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அங்கு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அதிகபட்சமாக 27 இடங்களை வென்ற நிலையில் பாஜக 14 இடங்களையும், காங்கிரஸ் 12 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 4 இடங்களிலும் 2 சுயேட்சை உறுப்பினர்களும் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் நகராட்சி தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்ற போது அதில் பாஜக உறுப்பினர் தேஜஸ்ரீ கரஞ்சூலே நகராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக துரோகம் செய்துவிட்டதாகவும், காங்கிரசுடன் சேர்ந்து பாஜக செய்த இந்த செயல் முதுகில் குத்துவதற்கு சமம் என்று சிவசேனா எம்எல்ஏ பாலாஜி கினிகர் விமர்சித்துள்ளார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிகள் உள்ளூர் அளவில் முடிவு செய்யப்படும் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாஜக தரப்பில் நகரின் வளர்ச்சிக்காகவே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பாஜக காங்கிரஸ் கூட்டணிக்கு அம்பர்நாத் விகாஸ் அகாடி என பெயரிடப்பட்டுள்ளதாக தானே மாவட்ட ஆட்சியருக்கு பாஜக எழுதியுள்ள கடிதம் வெளியாகி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.